வணக்கம் மக்களே. பாடகர் மனோபாலாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தான் இறந்து போன சோகத்தில் 2 மணி நேரம் பாடல் பாட முடியாமல் தவிச்சிருக்காங்க பாடகர் மனோ அவர்கள். அந்த சூப்பர் ஹிட் பாடலை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் என்றைக்குமே மறக்க முடியாதவனே சொல்லலாம். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு சொல்கிற அளவுக்கு அமுத கானங்களும் பாடலுக்கு பின்னணியில் நிறைய சோகமான காரணங்களும் இருக்குது. அப்படி இந்த பாடலை பாடுறப்ப 2 மணி நேரம் அவர்கள் பாடலை பாட முடியாமல் தவிச்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி, பெங்காலி, துளு, அசாமின்னு சொல்லி பல மொழிகள்லேயும் 26,000க்கும் அதிகமான பாடலை பாடியவர் தான் பாடகர் மனோ அவர்கள்னே சொல்லலாம். தெலுங்கில் நடிகர் ரஜினி, கமலுக்கு டப்பிங் வாய்ஸும் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பிரபு நடித்த சின்னத்தம்பி படத்தில் கூட தூளியிலே ஆட வந்த அந்த வானத்து மின்விளக்கு என்ற பாடலுக்காக தமிழக அரசு விருதை வாங்கியிருக்காங்க மனோ அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1986ஆம் ஆண்டு இளையராஜாவோட இசையில் வெளியான பூவிலே வாசலிலே படத்தில் அண்ணே அண்ணேன்ற பாடலுக்காக தமிழ் சினிமாவில் பாடகராக என்ட்ரி கொடுத்தாங்க மனோ அவர்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா வேலைக்காரன் படத்தில் வேலை இல்லாதவன் வேலை தெரிஞ்சவன்ற பாடலை பாடியிருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான பாடலை பாடியிருக்க மனோ அவர்கள் கடந்த 1992ஆம் ஆண்டு வெளியான சிங்காரவேலன் திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசனோட நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நடிப்பு பக்கமே வரவே இல்லை. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் செண்பகமே என்ற பாடல் மனோவோட திரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடலாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். பெரிய அளவில் இந்த பாடல் ஹிட் அடித்து அவருக்கு கை கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். தனியார் நிகழ்ச்சிகளில் தற்போது நடுவராக கலந்துக்கிட்டு இருக்காங்க மனோ அவர்கள். இந்த நிலையில் ஒரு பாடலுக்காக 2 மணி நேரம் பாட முடியாமல் கஷ்டப்பட்டதா பாடகர் மனோ அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதில் உங்களை அளவச்ச பாடல் எது, அதற்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்குறப்ப நிறைய பாடல்கள் இருக்குது. ராமராஜோட நடிப்பில் வெளியான பாட்டுக்கு நான் அடிமை என்ற படத்தில் வந்த தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாருன்ற ஒரு பாடல். இந்த பாடலை பாட வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. அப்போ அம்மா இறந்து 4-5 மாதங்கள் தான் ஆயிருக்கும். இந்த பாடல் ஒரு ரயில் மாதிரி போயிட்டே இருக்கும். என்னால் அப்போ பாடவே முடியல இசையமைச்சிட்ருக்கப்ப. ஆனால் என்னால் பாட முடியாதனால 2 மணி நேரம் அந்த பாடல் பாட தாமதமாயிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நேரடியாக வந்து சேரும். தேங்க்யூ.